பாக்கியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு கூடிய சீக்கிரமே யாராச்சும் முடிவு கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ரொம்ப ரொம்ப கெட்டவராக இருந்த இந்த கோபியே பார்த்தீங்கன்னா இப்போது பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லவராக மாறிட்டாரு. ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே நன்றி கிட்ட ஒரு ஜென்மமாக இருப்பாங்க போல். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ரொம்பவே இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவோட முன்னேற்றத்துக்கு ரொம்பவே தடையாக இருக்காங்கன்னு கோபி ரொம்பவே தரமான சம்பவம் தான் பண்ண போகிறாரு. இந்த ஈஸ்வரி பாட்டி ஆட்டத்தை கோபி தான் அடக்க போகிறாரு. வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு நம்மளால தான் கைவிட்டு போயிடுச்சு. நம்ம வாழ்க்கைக்காக அம்மா தன்னோட ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதாகர்கிட்டையுமே இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டனால இங்கே நிதிஷ்மே ரொம்பவே கோவமாக இருக்கிறாரு. இனியா கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து நிதிஷ் பேச மாட்டார். அதை நினச்சுமே இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பல பிரச்சனைகள் அந்த கவுன்சிலர்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே மைண்ட் அப்செட். ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியா பார்த்திங்கன்னா வெளியவே நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஓவராக தான் ஆடுறாங்கன்னு சொல்லணும். எழில் கால் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் 1/2 hour லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்னனால இங்கே பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேட்டு மட்டும் ஓப்பன்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அம்மா வந்துடுவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வேணும்னே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இந்த பாக்கியா வெளியவே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாக்கியா ரொம்ப நேரமே கேட்லேயே பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. யாராச்சும் வெளியே வருவாங்களா, கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதே, ஒரு வேளை தூங்கியிருப்பாங்களா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயும் பிரச்சனை, இங்கே வீட்டுக்கு வந்தால் அதை விட இந்த ஈஸ்வரி தொல்லை தாங்க முடியலை பாக்கியாவுக்கு. பாக்கியா வந்தது ஈஸ்வரி பாட்டிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வேணும்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியவே நிற்கட்டும் கால் கடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்குனே பார்த்திங்கன்னா அவங்க வாட்டில் அமைதியாக இருக்கிறாங்க. சரி நம்ம கேட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியலை. சரி போதும், இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணாம் பாக்கியாவை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியே பார்த்தீங்கன்னா கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை ஈஸ்வரி பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. உனக்கு இதான் வீட்டுக்கு வர டைமா? மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படி வீட்டுக்கு வந்த கரெக்டான டைமில், இப்போ எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர? அதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், இந்த ரெஸ்டாரண்ட்டே வேணாம், இப்போ ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் வஞ்சகத்தை வச்சுட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னை அசிங்கப்படுத்தினே எல்லாமே பண்ணிட்டேல, எப்போதுமே உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னோட பேர் தான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன், இப்போ என்னமோ உன் பேரை வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விளக்கு கூட என்னை ஏற்ற சொல்லலை, ஆனால் வரவங்களையும் நீனே விளக்கேற்றி வைக்கிற, அப்போது நான் ராசி கட்டவரலாம், அதனால் என்னை ஒதுக்கி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணுற கடை சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே சின்னதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் உங்கள் பேரை வச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே கோவம் தான் வரும், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், ஓகே. சரி நான் வந்துட்டேல, விளக்கேற்ற சொல்லலாம் என்னையா, அப்போ எதுக்கு நீ போயிட்டு விளக்கேற்றின அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் கடை ஓப்பன் பண்ணுறதே பிடிக்கலத்த, எப்படித்தான் நீங்கள் விளக்கேற்ற சொன்னால் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம பாக்கியா பதில் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிரு, நீ கடை ஓப்பன் பண்ணுறதா எனக்கு பிடிக்கல, வேலைக்கு போகிறதான் பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்போ வீட்டிலே இருக்க வேண்டியதுதானே, ஏன் பேச்சே கேட்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை இதனால் காலையில் பேசிக்கலாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி எனக்கு பல டென்ஷன் தலையில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாக பாக்கியா தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு பாக்கியா மேலே செம கோவம் வருது. பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி மரியாதை இல்லாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போகிறாப்பாரு, வரட்டும் காலையில் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி தன்னோட ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிடுறாங்க. எங்கள் ரூமுக்கு போனால் பாக்கியா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க தான் சொல்லணும். இனியா பற்றி தான் முழு கவலையுமே அவங்களுக்கு. இந்த இனியா அங்கே போயிட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியலையே
அவள் நம்ம சொன்னதையுமே நம்பலை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம எல்லாருமே மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவள் ரொம்பவே கோவமாக பேசிட்டு போனா. அங்கே போயிட்டு அவள் எதுவும் பிரச்சனை பண்ணலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியாவும் ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சரி அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இனியாவே கால் பண்ணுறா, அவளுக்கு 100 ஆயிடுச்சு, இப்போ தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இனியா என்ன பண்ணுற, இன்னும் தூங்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா தூங்கலை, இனிமேல் தான் தூங்கணும். என்ன நீ இன்னும் தூங்கலையா, எப்போ வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ தாண்டா வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சா, மற்ற ரெஸ்டாரண்ட்லலாம் நீ ரொம்பவே சீக்கிரமே வந்துடுவேலம்மா, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு இனியா கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்னை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீ ரொம்பவே சந்தோஷமாக இரு. அம்மா வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன், அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இனியா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அம்மா உன்னை பற்றி தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன், நீ அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே வீட்டில் கேட்கல, அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது சரியா, அதெல்லாம் நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே இனியா இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே பேசாமல். இனியா உங்ககிட்ட தான் அம்மா கேட்குறேன், என்ன எதுவுமே பதில் சொல்ல மாட்டேற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் இங்கே வந்துட்டு அங்கிள் கிட்ட இதை பற்றி பேசினேன், அங்கிள் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்மே வந்து ரொம்பவே என் மேலே கோவப்பட்டுட்டாரு, அவங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டாருமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியாவுக்கு செம ஷாக்காக இருக்குது. இதுக்கு தான் இனியா நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், இந்த பிரச்சனையை வச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் உனக்கு கிஃப்டாக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தேன், மனசார தான் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டேன், இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசாத அப்படின்னு தானே சொன்னேன், என் பேச்சை மீறி அங்கே போயிட்டு நீ பேசியிருக்கிறனா என்ன இனியா, நீ பண்ணுறது உனக்கே வந்து கரெக்டுன்னு தோணுதா, நீ இப்போ அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கணும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து நீ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்காக தான் வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து மூடி மறைச்சிட்ருக்கிற, என் வாழ்க்கைக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்ற, கண்டிப்பாக நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கிஃப்டாக வந்து கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் உன்கிட்ட கட்டாயப்படுத்தி தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா இதுக்கு மேலே எதுவுமே பேசாத, என்ன சும்மா சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிற, நான் தான் சொல்கிறேன் இல்லை, நான் தான் கொடுத்தேன், அப்போதைக்கு உன் பேரில் மட்டும்தான் அவங்க எழுதி கேட்டாங்க, அப்புறம் சரி எனக்கே தோணுச்சு உனக்கு வரதட்சணை எதுவுமே கொடுக்கல, சரி இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ண தான் கொடுத்தேன், இப்போது நீ இதை எதுக்கு பெருசாக்குற அப்படின்னு வந்து கேட்டுருக்குறாங்க. சரி அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனருக்கு ரொம்பவே கடன் தொல்லையா, அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டார். அந்த டைமில் கரெக்டாக கான்ட்ராக்ட்டும் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் நானுமே கொடுத்துட்டேன். எவ்வளவோ அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனால் அவர் வந்து அவருடைய நிலைமையை சொன்னார், நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ எல்லாத்தையுமே வந்து குழப்பிக்கிட்டு நீ வந்து தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாத இனியா, நீ இந்த மாதிரி டைமில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிற, இது மற்ற பிரச்சனையெல்லாம் நீ தலைக்குள்ளே போட்டுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே இங்கே பாக்கியா சொல்கிறத எதுவுமே வந்து நம்ம இனியானால் ஏற்றுக்க முடியல. அது எப்படிமா அட்டன் டைமில் வந்து 2 ரெஸ்டாரண்ட்டும் உன் கையை விட்டு போகும், நீ என்ன தான் சொன்னாலும் வந்து என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் தெரிய வரும்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா நீ இதை பற்றி எதையுமே யோசிக்காத, அம்மா இதை தான் உங்ககிட்ட எப்போதுமே சொல்லுவேன், நீ போயிட்டு நிதிஷ்கிட்ட பேசு, அவரை சமாதானப்படுத்து, அவர்கிட்ட நீ சாரி கூட கேளு, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பார்த்திங்கன்னா காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே இனியா ஒரு ரூமில் இருக்கிறாங்க, நிதிஷ் வந்து வேறு ஒரு ரூமில் இருக்கிறாங்க. இனியா மேலே இருக்கிற கோவத்தினால இவர் என்ன இன்னுமே வரக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிதிஷையுமே தேடி போகிறாங்க. என்னாச்சு நிதிஷ், ஏன் இங்கே வந்து இருக்கிறீங்க, நம்ம ரூமுக்கு வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு வர பிடிக்கல, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் வரேன், நீ போயிட்டு தூங்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அதனால் இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே கவலையோட பார்த்திங்கன்னா அங்கே தன்னோட ரூமுக்கு போகிறாங்க.
காலையில் எழுந்ததுமே இங்கே பாக்கியா எப்போதும் போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை தடுத்து நிறுத்தி இங்கே பாட்டி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாக்கியா, உனக்கு அவ்வளோ திமிரா? நைட்டு வந்ததும் சரியாக பேச மாட்டேற, காலையிலே இப்படி கிளம்பி போயிடுற, அப்போ உங்ககிட்ட எப்போ தான் பேசுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் தான், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதனாலும் இப்போயே சொல்லுங்கள், எனக்கு டைம் வேறு ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா? எனக்கு தான் பிடிக்கல இல்லை நீ ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணதே, அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு, நீ வேலைக்கெலாம் ஒன்றும் போவேணாம், பேசாமல் வீட்டில் இரு, அந்த கடையை மூடிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பேசுகிறாங்க. இங்கே பாட்டி பேசுகிறத கேட்டுட்டு பாக்கியாவுக்கு கோவம் தான் வருது. அத்தை, உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன், நீங்கள் மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னால் யாரையுமே எதிர்பார்த்து நிற்க முடியாது. மாதம் வந்து நான் மற்றவங்கள எதிர்பார்த்து பணத்துக்காக வந்து நிற்கணுமா? என்னால் அப்படிலாம் முடியாது. இது வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உழைச்சிட்டேன். இது வரைக்கும் நான் கைகால் நல்லா இருக்கிற வரையும் நான் கண்டிப்பாக உழைப்பேன். யாரையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே கோவம் தான் வருது. என்ன, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எல்லாமே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம கோபி. அம்மா, என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வர ரொம்பவே ஓவராக பண்ணுறீங்க. அப்படி என்ன பாக்கியா பண்ணிட்டா? அவளை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம். அவளை இப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சு அவளை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க. இது என்னம்மா? ஒரு காலத்தில் பாக்கியானாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அவளை நான் ரொம்பவே வந்து கேவலமாக மட்டம் தட்டி வந்து பேசுவேன். நானே இப்போ மாறிட்டேன். ஆனால் உங்களுக்காக பாக்கியா எவ்வளோ பண்ணியிருக்கிறா. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே பாக்கியா வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கிறா. உங்களை அம்மா ஸ்தானத்தில் வச்சு அவள் பார்த்தா. ஆனால் நீங்கள் அவளை கொஞ்சம் கூட வந்து ஒரு பொண்ணாக நினைக்க மாட்டேறீங்களே. அவளை வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க. இப்போ கூட அவளோட வழியை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க. அவள் வழியில் போட்டும், அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவளை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட செம்ம கோவப்படுறாரு. இங்கே பாக்கியாவுக்கு அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இது கோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாட்டியாக அடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கியா தான் வந்து தடுக்கிறாங்க. கோபி, என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. பரவாயில்ல, அத்தை தானே, அவங்க பேசிட்டு போனால் பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ தான் சொல்லி புரிய வைக்கவும் முடியலை, அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா மேலே தான் பாட்டிக்கு வந்து கோபம் அதிகமாகுது. இப்போ சந்தோஷமாக கோபியவே என்னை வந்து இப்படிலாம் வந்து பேச வச்சுட்டு எல்லாத்தையும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.